அவங்களுக்கே தெரியும் டயபெட்டிஸ்னால ஹார்ட் அட்டாக் வருது அப்படின்ட்டு. அது வரைக்கும் எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் பண்ணும்போது வெறும் இசிஜி எக்கோ பண்ணிட்டு விட்டுட்டாங்கன்னா ப்ரிஸ்கிரிப்ஷன் வாங்கிட்டு அது அப்படியே கிடக்கும். ஸோ என்ன ஆகும் ஃப்யூச்சரில் நிறைய ப்ரெஷர் கூட தான் வரப்போகுது. நிறைய மக்களை பார்க்குறோம்னாலே நமக்கு ப்ரெஷர் வருது. வில்லேஜில் மக்களை கம்மியாக பார்க்கும்போது. ஹெல்த் குரு நேயர்களுக்கு வணக்கம். நம்மளுக்கு ஹார்ட்டில் எதனால் ப்ராப்ளம் வருது அண்ட் ஹார்ட் அட்டாக்லாம் ஏன் வந்து அவ்வளோ சைலண்ட்டாக வருது, நம்ம ஹார்ட் அட்டாக் அப்படின்றத ஏன் தெரிஞ்சுக்க முடியாமல் போகுது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு விரிவாக பேசுறதுக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாரு டாக்டர் மதன் மோகன், கார்டியாலஜிஸ்ட். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். ஃபர்ஸ்ட் கேள்வி எப்படி போயிடலான்னா, முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு இந்த சைலண்ட் அட்டாக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹார்ட் அட்டாக்ல ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது, அது பெயின் வரதும் தெரிய மாட்டேங்குது, பட் அவங்களுக்கு ஏதோ பாடியில் சேஞ்சஸ் நடக்கும்போது அது ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த மாதிரி எதனால் சார் வருது? இந்த சைலண்ட் அட்டாக்குங்கிறது ரொம்ப முக்கியமானது. நமக்கு ஹார்ட் அட்டாக்ல ஒரு பிரிவுன்னு சொல்லுவோம். இது என்னன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா டயபெட்டிக் மக்கள் ஹார்ட் ப்ராப்ளம் வருமா வராதா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. இது வந்து அட்டாக் வந்த பிறகு தான் அவங்களுக்கே தெரியும் டயபெட்டிஸ்னால ஹார்ட் அட்டாக் வருது அப்படின்ட்டு. அது வரைக்கும் தெரியவே தெரியாது. இதை நம்ம முதவே அட்டாக் வரும் அப்படின்னு கண்டுபிடிக்கணுன்னு ஹெல்த் செக்கப் பண்ணி கண்டுபிடிச்சிட்டா நல்லது. இது ஏன் நான் மீண்டும் திருப்பி இதை வற்புறுத்துறேன்னா, ஹெல்த் செக்கப் பண்ணி கண்டுபிடிக்கணுன்னு. ஏன்னா டயபெட்டிஸுங்கிறது ஒரு சுகர் லெவல் வந்து நமக்கு பாடியில் 130 ஃபாஸ்டிங் இல்லை பார்க்கும்போது 130 கீழே இருந்ததுன்னா கொலஸ்ட்ரால் டெபாசிட் எங்கேயுமே நடக்காது. அதேமாரி 130க்கு மேலே இருக்குது, ஒரு 3 மாதம் 6 மாதம் நம்ம விட்டுடுறோம், சுகர் தானே நம்ம அப்படின்னு நம்ம விட்டுட்டோம்னா அது வந்து விளைவு தான் நிறையா வரும். எப்படின்னா நியூரோபத்தின்னு சொல்லுவோம், நரம்பு தளர்ச்சி உண்டாகும். ஸோ 3 மாதத்துக்கு மேலே சுகர் ஃபாஸ்டிங் வந்து 130க்கு மேலே இருக்குது அப்படின்னாலே கண்டிப்பாக நரம்பு தளர்ச்சி வர ஆரம்பிக்கும். அது கால்லெல்லாம் மரத்து போகுதுன்னு சொல்லுவாங்க, காலில் புண்ணு வந்து ஆறாதுன்னு சொல்லுவாங்க. இதே கணக்கு தான் நம்ம ஹார்ட்டுக்கும். அங்கேயும் அந்த ஹார்ட் பெயின் வரும்போது இந்த நரம்பு மூலியமாக தான் நமக்கு பெயின் இங்கே வருது, இங்கே வருது, இங்கே ஜால வருது, எல்லா இடத்துக்கும். இது வந்து தெரியாமல் போயிடும். நரம்பு தளர்ச்சி டயபெட்டிக்கில் வந்துருச்சுன்னா இந்த பெயின் ரெஃபர்ட் பெயின் அப்படின்னு சொல்கிறோம் பாருங்கள், அது எங்கேயுமே ரெஃபர் ஆகாமல் ஒரு நாள் சடனாக 100% பிளாக் வரும்போது அட்டாக் வரும். அது பேர் தான் சைலண்ட் ஹார்ட் அட்டாக். சார், இன்கேஸ் வந்து இசிஜி எடுக்கிறாங்க, அதில் வந்து அவங்களுக்கு நார்மலாக இருந்தாலும் ஹார்ட் அட்டாக் வருமா? இஸ் தட் பாசிபிள் சார்? இசிஜி நார்மல், எக்கோவும் நார்மல். நம்ம அதுலேருந்து என்ன பண்ணுறோன்னா, ஓகே என்னோடய ஹார்ட் நல்லா இருக்குது, முக்கால்வாசி ஹெல்த் செக்கப் எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் பண்ணும்போது வெறும் இசிஜி எக்கோ பண்ணிட்டு விட்டுட்டாங்கன்னா நமக்கு ஃப்யூச்சரில் ஹார்ட் அட்டாக் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதுக்கு வந்து டயபெட்டிக்கு ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஹைப்பர் டென்ஷன், டயபெட்டிஸ், ஸ்மோக்கிங், செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல், இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்லாம் இருந்தால் ஒரு படி மேலே போய் நம்ம ட்ரெட்மில் பண்ணிவிட்டு அது நார்மலாக இருக்குது அப்படின்னா ஹார்ட் நல்லா இருக்குங்கன்னு அர்த்தம். இல்லைன்னா ஒரு நாள் அட்டாக் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. சார், கொலஸ்ட்ரால்னு எடுத்துக்கிட்டோன்னா நம்ம ஹார்ட் ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃபேட்டை வந்து நம்ம கண்ட்ரோல்டாக வச்சுக்கிறதுக்கு, நம்ம ஹார்ட்டில் போகக்கூடிய ஃபேட் வந்து சேராமல் இருக்கணும்னா என்ன சார் பண்ணணும்? ஓகே, இப்போ கொலஸ்ட்ரால் நம்ம செக் பண்ணுறோம், வேல்யூஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணணும்னா அதை குறைக்கணும். ஆனால் டேப்லெட் சாப்பிட்டா பின்னாடி விளைவு வரும். அதனால் நம்ம டாக்டர் சொல்லும்போது வேணாம், ப்ரிஸ்கிரிப்ஷன் வாங்கிட்டு அது அப்படியே கிடக்கும். ஸோ என்ன ஆகும் ஃப்யூச்சரில், நம்ம கைட்லைனுன்னு ஒன்று வந்துடுச்சு, அந்த கைட்லைன் படி ஃபாலோ பண்ணலைன்னா, ஏன்னா அவன் பல ஆயிரம் கோடி மக்களுக்கு டெஸ்ட் பண்ணி தான் இந்த கைட்லைனில் இவ்வளோ லெவலுக்கு மேலே இருந்தால் பிளாக் வரும் அப்படின்னு சொல்கிறான். அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த லெவல் இருந்தால் 100% நமக்கு டேப்லெட் சாப்பிட்டா குறைச்சிட்டோம்னா அட்டாக் வராமல் இருக்கும். அதை பிளாக் எல்லாம் போய் டெபாசிட் ஆகி அட்டாக் வருது பாருங்கள், அதை நம்ம தடுக்கலாம். இதை விட்டுட்டோம்னா ஒரு நாள் கண்டிப்பாக நமக்கு ஹார்ட் அட்டாக் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. சார், அதே மாதிரி இப்போது ஹார்ட் அட்டாக் அப்படின்றது ரொம்ப நார்மலைஸ்டான ஒரு விஷயம் ஆயிடுச்சு. சின்ன குழந்தைங்களுக்கு கூட ஹார்ட் அட்டாக் வருது அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது எதனால் சார்? அது ஒரு மிஸ்கன்செப்ஷன். லைக் எப்படின்னா 20 இயர்ஸ்க்கு மேலே தான் நம்ம இது வரைக்கும் ரெக்கார்ட் ஆகிருக்கு. 20 இயர்ஸ் கீழெல்லாம் ஹார்ட் அட்டாக்கு வராது. ஸோ அது வந்து தப்பான ஒரு எண்ணம்.
ஸோ அதனால நம்ம 20 வயசுக்கு மேலே வி ஆர் ரெக்கார்டு. பட் இந்த ஏஜ்லலாம் வருங்கிறது தவறான எண்ணம் தான். அபோவ் 50க்கு மேலே இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் நான் 4 சொன்னேன் பாருங்கள். டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், ஸ்மோக்கிங், செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல், ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் ஹார்ட் ப்ராப்ளம். லைக் அப்பா அம்மாவுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நமக்கு எந்த ஏஜில் அவங்களுக்கு வந்ததோ அதே ஏஜில் நமக்கும் வரும் அப்படிங்கிறது ஒரு கரெக்டான இது. ஸோ அந்தமாரி இப்போ அம்மாவுக்கு ஒரு 55 வயசில் ஹார்ட் ப்ராப்ளம் வந்ததுன்னா அதே குழந்தைக்கும் அதே ஏஜில் 55 வரும்போது நமக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வரும். ஸோ அது ஜெனட்டிக்கு ப்ரீபோன்மெண்ட். இதெல்லாம் வச்சு பார்த்துட்டு நம்ம 100% வந்து 50 வயசுக்கு மேலே ரெகுலர் செக்கப் பண்ணிக்கிட்டா நல்லது. ஆனால் நம்ம இப்போ நிறைய விஷயங்கள் பார்க்குறோம். எப்படின்னா 30 வயசுக்கு மேலேயே ஹார்ட் ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸு நிறைய இருக்குது. இப்போ இன்றைக்கி வந்து ஒரு வில்லேஜில் இருக்கிறவனுக்கும் சிட்டிக்கு வரும்போது ஸ்ட்ரெஸ்ஸை கூட்டிக்கிட்டே தான் வரும். ஸோ டவுனுக்குள்ளே உள்ள நுழையணுன்னா நமக்கு நிறைய ப்ரெஷர் கூட தான் வரப்போகுது. நிறைய மக்களை பார்க்குறோம்னாலே நமக்கு ப்ரெஷர் வருது. வில்லேஜில் மக்களை கம்மியாக பார்க்கும்போது ப்ரெஷர் கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதனால் ஒரு சிட்டிக்குள்ளே வரோன்னா இந்த ஹார்ட் அட்டாக்கும் ஒரு நமக்குள்ளார உள்ளே வரப்போகுதுங்கிற ஒரு எண்ணம் தான். ஸோ அதனால் இந்த டென்ஷன் லைஃப் தான் இந்த காரணமே நமக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு. ஸோ 30 வயசுக்கு மேலே இன்றைக்கி எந்த ஃபீல்டு ஒரு செடென்ட்ரி லைஃப் உள்ள வேலை செய்கிறவங்க டெய்லி அதுக்கு வராமல் தடுக்கணுன்னா நமக்கு டெய்லி எக்ஸசைஸ் பண்ணிட்டோம்னா வராது. இல்லைன்னா 100% வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. சார், இப்போது நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக் வருதுன்னா இது உங்களோட செகண்ட் ஹார்ட் அட்டாக், இது உங்களோட செகண்ட் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஏன் சார் அந்த ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ண முடியாமல் போயிடுது? இப்போ வந்து ஃபஸ்ட்டு அட்டாக் அப்படின்னா கரெக்டாக இசிஜி, எக்கோ இதிலெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிட்டு கொண்டு போகிறோம். இப்போ அதிலே தெரியுது. அதுக்கு நம்ம கரெக்டாக ட்ரீட்மெண்ட் எடுக்கலை, வெறும் மெடிசன் எடுத்துகிட்டு விட்டுட்டோம்னாலே அது 100% கரெக்டான டயக்னோசிஸ் கிடையாது. அதுக்கு மேலே நம்ம போயிட்டு என்ன பிளாக் இருக்குது ஆன்ஜியோ பண்ணி அடப்பு இருக்கான்னு பார்க்கக்கூடிய டெஸ்ட்டு ஆன்ஜியோகிராம். இந்த டெஸ்ட்டு பண்ணாமே நம்ம வெறும் மருந்து மட்டும் சாப்பிட்டுட்டு ஒரு நாள் திருப்பியும் அட்டாக்கு வரத்துக்கு வாய்ப்பு. ஸோ அதனால் ஆன்ஜியோங்கிறது ஹார்ட்டில் உள்ள அடப்பை கண்டுபிடிக்கிறது. அது நம்ம பண்ணாமல் விட்டோம்னா இந்த செகண்ட் அட்டாக், தேர்ட் அட்டாக்கு கண்டிப்பாக வரும். ஸோ இது ரொம்ப அழகாக போச்சு சார் இந்த கான்வர்சேஷன். நீங்கள் கார்டியோ அரெஸ்ட் எதனால் வருது அண்ட் ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இது கூட சிம்டம்ஸாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிங்க. எங்கள் கூட ஷேர் பண்ணதுக்கு அண்ட் எங்கள் கூட இன்றைக்கி ஜாயின் பண்ணதுக்கு தேங்க்யூ. தேங்க்யூ.